உங்களுக்கு சொல்லுகிறேன். வடுகர்பேட்டை எங்க இருக்குன்னு தெரியுமா? அமெரிக்காவிலையா? எல்லாருக்கும் தெரியும். வடுகர்பேட்டையில் நடந்த புதுமை. அவர் பேர் அற்புதசாமி. அவங்க அப்பா பேரு சவரிமுத்து. இந்த சவரிமுத்து அப்படிங்கிறவர் அங்க அடக்கம் செஞ்சிருக்காங்கல்ல VS லூது சேவியர், அவருக்கு அண்ணன் முறை வேண்டும். இந்த அற்புதசாமி வயிற்றின் மீது பயங்கர காயங்கள், ரணங்கள், அவரால் தாங்கவே முடியல. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அரிப்பு வேற. ஒரு நாள் கூட ஒழுங்காக தூங்கியது கிடையாது. தூக்கமே இல்லைங்க, தூக்கமே இல்லை. அவரும் செல்லாத டாக்டர் இல்லை, எடுக்காத மருந்து இல்லை, ஆனால் சுகமில்லை. இறுதியாக அவருடைய கண்கள் பூண்டி மாதாவை நோக்கி திரும்பின. பூண்டி மாதாவை பார்த்து மன்றாடினார். அன்று 1987 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி திருநாள் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அந்த திருப்பலியில் பங்கு கொண்டு மாதாவை நோக்கி மன்றாடினார். மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் என்று ஜெபிப்பார்கள். அதே போல அவர் ஜெபித்தார். மறுநாளும் திருப்பலியில் பங்கேற்றார். 15ஆம் தேதி காலையில் நடக்கும் திருப்பலியிலே பங்கேற்றார். 2 கைகளிலும் 5 மெழுகுதிரிகள் பிடித்து கொண்டு அந்த லூர்து சேவிய கல்லறையிலே மண்டியிட்டு மன்றாடினார். ஃபாதர், நீங்கள் எனக்காக மாதாவிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து விட்டார் வீட்டுக்கு. இது 15ஆம் தேதி நடந்தது. 16ஆம் தேதி இரவு அவர் வடுகர்பேட்டைக்கு வந்தவுடன் இரவு அவர் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது கனவு ஒன்று கண்டார். அந்த கனவிலே ஃபாதர் லூர்து சேவியர் தோன்றினார். அவர் கையிலே ஒரு வெண்ணிற ஆடை இருந்தது. அதை அந்த அற்புத சாமி மீது போர்த்தினார். போர்த்திவிட்டு கையில் இருந்த கோல், மோசே வைத்திருந்தார் அல்லவா, அதே போன்றதொரு கோல் அவருடைய கையில் இருந்தது. அந்த கோலினால் அந்த அற்புத சாமியின் வயிற்றை தொட்டார். தொட்டுவிட்டு இனிமேல் நீ சுகம் பெறுவா என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அதே நிமிடங்க எல்லா புண்களும் ஆறத் துவங்கின, அரிப்பும் நின்றது. அற்புதத்திலும் அற்புதம் என்று சொல்லி அந்த அற்புத சாமி 1000 கோடி நன்றிகளை மாதாவிற்கும் அந்த ஃபாதருக்கும் செலுத்தினார். இதெல்லாம் சரித்திரங்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நமக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன வியாதி இருந்தாலும் சரி, மாதாவை நோக்கி மன்றாடினால் நமக்கு சுகம் கிடைக்கும். ஒருவனை 5 விதமான வியாதிகள் தாக்கலாம். ஒன்று தனிமை என்னும் வியாதி, 2வது வறுமை என்னும் வியாதி, 3வது உடலில் தோன்றும் வியாதி, 4வது பாவம் என்னும் வியாதி, 5வது மரணம் என்னும் வியாதி. இந்த வியாதிகள் எல்லாம் மிகவும் மோசமான வியாதி என்ன தெரியுமா? கடைசி வியாதி மரணம். மரணம். நான் குருவாகி 42 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரைக்கும் சிரிச்சுக்கிட்டே அவஸ்தை வாங்கினவங்க யாருமே கிடையாது. வாழ அவ்வளவு ஆசை. நமது தமிழகத்தில் உள்ள மறை மாவட்டங்களில் ஒன்றில் நடந்த உண்மை சம்பவம் இது. அந்த சாமியார் புதுசாக அங்கே போயிருக்கார். அப்போதான் பங்கு சாமியார் ஆயிருக்கார். கொஞ்சம் இளமை, கொஞ்சம் முதுமை. போயிருக்காரு. ஒரு கிராமத்திலேருந்து ஆள்கள்லாம் வந்திருக்காங்க. வந்து அவர்கிட்ட, சாமி எங்கள் ஊரில் ஒரு கிளவி இருக்குது சாமி, 93 வயசு ஆகுது சாமி, 3 வருஷமாக இழுத்துக்கிட்டு கிடக்கு சாமி, சாக மாட்டாங்க. நீங்கள் கைராயசுக்காரன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் கையை வச்சிங்கன்னா அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சாமி, நீங்கள் வாங்க சாமி, வந்து அவஸ்தை கொடுங்க சாமி அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரமாதமாக எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு போயிருக்காரு.
போனதுங்க, அந்த கோயில் வாசப்படி இருக்கு பாருங்க, அங்க நின்றுட்டாங்க எல்லாரும். அந்த ஊருக்காரெல்லாம் நின்றுட்டு நீங்க மட்டும் போங்க சாமி தனியா. அப்பவே ஒரு சந்தேகப்பட்டிருக்க வேண்டாம். நீங்களும் வாங்கடா. நாங்க வரல சாமி, நீங்க மட்டும் போங்க. நீங்க பாவசங்கத்தை ஏதாச்சும் கேட்பீங்க சாமி, கேட்டு விட்டு நன்மை கொடுத்துட்டு வாங்க சாமி, சீக்கிரம் போகணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க சாமி. உள்ள போனாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் மக்களே அப்படின்ட்டு கிளம்புனாருங்க. அந்த கழுவி டக்குன்னு பங்குசாமியார் கையை பிடிச்சிட்டு என்ன பாட்டி என் கையை பிடிக்கிற அப்படின்றதுக்கு அந்த கிழவி சொன்னிச்சான், நான் தனியா பயமா இருக்கு, என்னோட வா. நிப்பாராங்க. அவ்வளவுதான், விட்டா போதுன்னு ஒடியாந்துட்டாரு. ஆசைங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்றாங்க. இங்க எத்தனை பேருக்கு வியாதி இல்லை? எல்லாருக்கும் வியாதி இருக்கு. என்ன செய்யலாம்? டாக்டர்கிட்ட போமா? டாக்டர்கிட்ட நல்ல டாக்டரை கண்டுபிடிக்கிறது அபூர்வமா இருக்கு. ஒரு டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் உள்ள நுழையும் போது மாலை கொண்டு போனாராம். அந்த நர்சம்மா கடிச்சான், என்ன டாக்டர் மாலை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லானா நான் போட்டுக்கிருவேன், ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனா செத்து போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, அதுக்கு போட்டுருவேன். இந்த டாக்டர் பரவாயில்லைங்க. இன்னொரு டாக்டர் காசுன்னு பிசாசு மாதிரி அலைகிறவர். அவர் எப்ப பார்த்தாலும் சேசப்பான்னு சொல்ல மாட்டாரு, காசப்பான்னு தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட டாக்டர். ஒரு தாத்தா போயிருக்காருங்க, தலையே வலிக்குன்னு சொல்றதுக்காக டாக்டர் இருக்காரு. உடனே மணி அடிச்சு நர்ஸ் வந்துட்டாங்க. இந்த தாத்தா கொண்டுட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வா அப்படின்ட்டாரு. இந்த தாத்தா இல்லம்மா பேசாத, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. அவர் படுத்திருக்காரு, தலைவலிக்காக போனவர். கொஞ்சம் தலைவலிச்சிச்சுங்க, தலைவலிக்க கூடாதா? அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு அந்த ரூம் உள்ள, அவரையும் படுக்க வச்சுட்டாங்க. இந்த ரெண்டாவதா போனார்ல, அவர் தாத்தாவை பார்த்து கேட்டார், தாத்தா உங்களை எதுக்கு இங்க கொண்டாந்து படுக்க வச்சிருக்காங்க? அந்த கதையை என் அப்பா கேட்கிற, தலையே வலிக்குதுன்னு சொல்றதுக்காக டாக்டர்னு அந்த ஆள் என்ன பண்ணாரு, மணி அடிச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்ப இவரு கேட்டார், நீ யாருப்பா அப்படின்னு. நீங்கனாலும் பரவாயில்ல தாத்தா, நான் போஸ்ட்மேன் தாத்தா. டாக்டர் உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு சொல்ல போன இங்க பிடிச்சாந்து போட்டாங்க. காசுங்க, காசு எல்லாராலையும் காசு கொடுக்க முடியுமா? இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாத ஏழைகள்லாம் என்ன செய்வாங்க? நீங்க என்ன செய்வீங்க? எங்கிருந்தோ ஒரு குரலில் வருகிறது, நாம் திரும்பி பார்க்கிறோம். அங்கே பொன்னாய் புதுமலராய் பொங்கி வரும் காவிரியாய் தங்கத் தாரகையாய் தரணியரின் தாயாராய் தஞ்சமளிக்கும் இஞ்சு புகழ் விமலியாய் மாதா காட்சி கொடுக்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து இவ்வாறு கூறுகிறார்கள், என் பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க கண்ணான கண்ணே பயம் வேண்டாம். கண்ணீரை துடைத்து விடு, கவலையை விட்டுவிடு, உள்ளத்தை திறந்து விடு, உள்ளதை சொல்லிவிடு. உனக்காக என் மகனிடம் பரிந்து பேசுகிறேன். கானாவூரிலே இன்னும் நேரம் வரவில்லையே என்றார். ஆனால் புதுமை செய்தார். மாறியது நெஞ்சம், மாற்றியது யார்? என்னுடைய வேண்டுகோள். நான் ஒரு வரம் கேட்டால் அதை அவர் நிச்சயமாக தருவார், நம்பு என்று கூறுகிறார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள், இடையூறுகள், நோய்கள் அனைத்தையும் இன்று அந்த அன்னையின் பாதத்திலே வைத்து மன்றாடுவோம். அப்பொழுது மாதா நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் அவருடைய பரிந்து பேசுதலின் மீது நான் வைத்திருக்கும் ஆழமான அழியாத மாறாத மங்காத வைரம் வாய்ந்த நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி இயேசுவிடமிருந்து நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுத்தந்து உங்களையும் என்னையும் வளமுடன் நலமுடன் வாழ வைப்பார். உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல
உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உனதன்பை வாழ்ந்திடவே பலி பொருளாய் மாறிடவே, உனதன்பை வாழ்ந்திடவே பலி பொருளாய் மாறிடவே என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே பலியெனவே அன்பில் இணைந்திடுவே. பலியெனவே அன்பில் நிறைந்திடுவேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை நலன்களுக்காகவும் முருகனது பலியை கொள்வாராக. அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை அண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீர் தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுதும் உமக்களிக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நேரிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகியை வனமானவர், வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையாக நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா ஓசானா. வணக்க தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகிய உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு எஃப் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இரக்கமுள்ள தந்தையே எம் இறைவா, இந்த நாளிலே உம் தாய் அலங்கார அன்னையின் விழாவை பெருவிழாவாக, ஆண்டு விழாவாக எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற என் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலம் கொடுத்து எதிர்நோக்கி இருக்கிற காரியம் அனைத்து வெற்றியும் அனுகூலமாக உதவி புரியும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் தாயும் நினைவு கூர்ந்து ஒளி மிகுந்த மது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித அலங்கார அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், நம்முடைய புனித பூஸ்தலர், புனித அந்தோனியார், புனித அருளானந்தர், இந்த உலகிலே உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு முது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் குறிப்பாக தனிமை, வறுமை, நோய், பாவம், மரண பயம் அனைத்திலுமிருந்தும் எங்கள் குடும்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நம்பிக்கையை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து, நோயிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்முடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ அவரது தாயின் சொல்லிற்கிணங்க நம்மை தொட்டு குணமாக்கி நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்க வரும் ஆண்டவர் இயேசு. இவரை விருந்துக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் சுகம் நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. உறவுகள் உலகினில் உயிர்த்திட, இறையன்பில் நாளுமே நிலைத்திட, உறவுகள் உலகினில் உயிர்த்திட, இறையன்பில் நாளுமே நிலைத்திட, அமைதியில் வாழ கரம் நீட்டி அழைத்திடும் இயேசுவின் அழியா உணவு இது. இறைவன் தரும் விண்ணக விருந்து இது, இறை உறவில் வளர்த்திடும் விருந்து இது. மகிழ்வோடு நம்முடைய பாதுகாவலியான புனித அலங்காரண்ணையின் பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நமது அன்னை மரியாவின், நமது அன்பு தாயின், நம்முடைய பாதுகாவலியின் பிறப்பு பெருவிழா. எனவே இந்த நன்னாளிலே நம்மோடு இருந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள் நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் வண்ணம் நம்முடைய தாயின் பிறந்த நாளை கொண்டாடுகிற வகையிலே இப்பொழுது இந்த கேக் வெட்டப்படும். அப்பொழுது நாம் எல்லோரும் ஹாப்பி பர்த்டே டு ஆர் மதர் என்று சொல்லி பாடுவோம். அந்த நேரத்தில் உங்கள் எல்லாரும் அமைதியாகவே அமர்ந்திருங்கள். உங்கள் பகுதிக்கு ஆங்காங்கே வந்திருந்து உங்களுக்கு லட்டு கொடுப்பார்கள், ஸ்வீட் கொடுப்பார்கள். எல்லோரும் அப்படியே உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு உபயம் செய்கிறவர்கள் தூய ஆரோக்கியனை ஜெபக்குழுவினர்,
என்னுடைய தலைவர் அருளப்பன், செயலர் லாரன்ஸ் மற்றும் அந்த குழு உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள் அன்னையின் விழாவை முன்னிட்டு இந்த கேக்கை வெட்டுவார்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear mother. Happy birthday to you. மன்றாடுவோமாக. சற்று நேரம் அமைதியாக எல்லாரும் இந்த நல்ல அழகான காலை பொழுதிற்காக கடவுளுக்கும் மாதாவுக்கும் நன்றி சொல்வோம். இந்த அர்த்தமுள்ள திருப்பலிக்கு ஏற்பாடு செய்த பங்கு தந்தையருக்கும் உதவி அதிபர் தந்தை அவர்களுக்கும், நாட்டார்கள், பங்கு பேரவையினர், ஊர் மக்கள், கிறிஸ்தவர்கள், பிற மதங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள். எல்லாரும் எழுந்து நிற்போம். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த மக்கள் மீது அருளுக்கு மேல் அருளையும் ஆசீருக்கு மேல் ஆசீரையும் வாழ்வுக்கு மேல் வாழ்வையும் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். அன்பே உருவான இறைவன், நீங்கள் தேடும் சுகத்தை உங்களுக்கு தாராளமாக தருவாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களை நம்பிக்கையினால் நிரப்புவாராக. ஆமென். பால்கார பாலகனையும் மோர்கார சிறுவனையும் கலங்கி நின்ற கப்பலையும் காப்பாற்றிய ஆரோக்கிய மாதா உங்கள் குடும்பங்களையும் கண்மணி போல் காப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.